நன்கொடையாளர்களும் குடும்பத்தாலும் ஆஸ்வதிக்கப்பட்ட தேர்தல் தெளிக்கின்றார்கள். சத்தமாக கரவுரை எழுப்புங்கள். இந்த கற்பலையிலே பெயரிடப்பட்டிருக்கிற எல்லா நன்கொடையாளர்களையும் எல்லாம் அன்பு கடவுள் ஞாயிறு திருப்பதியிலே ஆயருடைய திருப்பதி வழியாக ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அந்த நன்கொடையாளர்கள் திருப்பதியிலே பங்கெடுத்து ஆயருடைய திருப்பதியுடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இது போன்ற எல்லா நல்ல காரியங்களிலும் புதிய பங்கு பேரவைகளோடு இணைத்து இப்பொழுது ஆயர்கள் புதிய பெயரை பெயர் கொண்டு பார்த்து எல்லோரும்
முதலிலே பீட சிறார்கள், அதற்கடுத்து புது உறுதிப்பூசல் பெற இருக்கிற 35 சிறார்கள் குருக்கள் ஆயர் அவர்கள். அந்த பக்கம் போயிட்டு பாரு அண்ணா, நீ அந்த சைடில் இருக்கு, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்பொழுது திருப்பதி நிறைவேற்ற ஆயர் அவர்களுக்கு வளரமையுடைய பங்கின் சார்பாக 5 பெண்கள் பிரதிநிதிகளாக இருந்து மங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுக்கிறார். மங்கள ஆரத்திற்குரிய பாடல் பாடப்படுகிறது. இந்த ஐவருக்கும் நன்றி கூறுகின்றோம். இப்பொழுது 70 குத்துவிளக்கு ஏற்ற அழைக்கின்றோம். முதலிலேயே மேலும் ஆயர் அவர்கள் குத்துவிளக்கை அர்ச்சத்தை ஏற்றுகிறார்கள். இரண்டாவது திரியை பேரூர் தந்தை எஸ். பூபதி குருசாமி பங்கு தந்தை அவர்கள். மூன்றாவது திரியை வேதிய நம்பிக்கையாளர் அவர்கள். நான்காவது திரியை பங்கு பேரவை உபத்தலைவர் ஜோசப் சவுந்தர் அவர்கள். ஐந்தாவது திரியை பங்கு பேரவை செயலர் அவர்கள். பங்கிட இருக்கின்ற துறவரத்தார் சார்பாக 6ஆம் திரியை ரேஷன் கம்பெனி தலைமை சகோதரி ரோஸ் அவர்கள். 7ஆம் திரியை புது நன்மை பெறுகிற சிறுவரும் சிறுமியும்
Justin Wilson Joyce. வருகை பாடல் தொடர்கின்றது. திருப்பலிக்குரிய பொது முன்னுரையானது பங்கு வேதனையுடைய பொருளத்திற்கனை மரிய சீதா வாசிக்கிறார். அதைத் தொடர்ந்து உதவி பங்கு சகோதரர்களார் திருப்பலி கருத்துக்களை வாசிப்பார். அதைத் தொடர்ந்து ஆயர்கள் திருப்பலி நிறைவேற்றுவார். அது கண்டிப்பாக கிடைக்கும். கடலளவு விசுவாசம் இருந்தால் கடலளவு அரிய பல சாதனைகளை படைக்க முடியும். இறை வாழ்க்கையினர் எலிசாவின் வார்த்தைக்கு அடிபணிந்து இறைவனின் குரலுக்கு செவிமடுத்த நாமன் தொழுநோயில் இருந்து குணம் பெற்றார். மேலும் தொழுநோயில் இருந்து குணம் பெற்ற சமாரியர் இறைவனுக்கு நன்றி கூறியதை போன்று நாமும் நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். விசுவாச வித்தை உள்ளத்தில் விதைத்து இறை நம்பிக்கை என்ற செடியை சுற்றுப்புறம் எங்கும் வளர செய்வோம். விசுவாச வாழ்வில் நாளும் ஊன்றி ஆழ்போல் வளர இன்றைய இறை வாசகங்களுக்கு செவி மடுப்போம். நாமன் கடவுளின் அடியவர்கள் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நாமன் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கு இணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர்கள் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ அடியான் என்று எனக்கு அன்பளிப்பு ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணி வாழும் ஆண்டவர் மேல் ஆறு, நான் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார். நான் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும், ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், இரு கழுதை பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல உம் அடியாருக்கு அனுமதி தாரும். எனவே உம் அடியாருக்கு நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபொழுதும் செலுத்த மாட்டேன் என்றார். இது ஆண்டவரின் மறுவாக்கு. நம்புவதில் ஆண்டவர் தம் மீட்பை
மக்களுக்கான வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களுக்காக வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்டு தமது பேர்களையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் மீட்பை மக்களுக்காக வெளிப்படுத்தினார். உலகிலும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். பல்லவி. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லோகாயனை உயரச் செய்த வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகளின் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவை எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காப்பீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிடி தீர்த்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலை முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமடைந்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆயர் அவர்களுடைய மறைமுறை கடந்து உறுதி கூறுதல் அருட்சாதனம் நிறைவேற்றப்படுவதனாலே இந்த நம்பிக்கை அறிக்கை தவிர்க்கப்படும். விசுவாச சத்தியங்களை ஆயருடைய கேள்விகளுக்கு பதிலாக சொல்லி நம்பிக்கை அறிக்கையை உறுதித்துக் கொள்வோம். இந்த மறைமுறையிலே முழுமையாக கவனிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
சில வேளைகளில் நமது வாழ்விலே மனமொன்று சொல்கிற ஒரு வார்த்தை, என்னோட நன்றியை மறக்கிறாங்க, நன்றி கேட்டவர்கள். இதை நீங்களும் அனுபவித்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்வில் கூட. குறிப்பாக தியாகம் செய்தவர்கள், நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், விரும்புகின்றவர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், உடன்பிறப்புகள், தனக்கு இல்லாவிட்டாலும் தாமரை மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பியவர்கள் தங்களது அனுபவத்திலே நான் என்ற ஒரு நிலை மற்றவர்கள் மறப்பது, மற்றவர்கள் செய்த உதவியை மறுப்பது, அதை உணர்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதை கொச்சைப்படுத்துவது, செய்த சிறு உதவிகளை கொச்சைப்படுத்துவது, சில வேளைகளில் நாம் அதை கேட்படுத்துவோம், ஆனால் அதை கொச்சைப்படுத்துவது நம்ம அனுபவத்தை பார்க்கிறோம், நம்ம குடும்பங்களை பார்க்கின்றோம். மீண்டுமாய் திரும்பி வருவது, மீண்டுமாய் நீங்களும் நாளை திரும்பி வந்திருக்கிறீர்கள், திரும்பி வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய மனநிலை என்ன? எதற்காக வந்திருக்கிறீர்கள்? இதெல்லாம் இப்போ எல்லாரும் அறுபது அவசியமாக நாம் இதில் அமர்ந்திருப்போம். ஆனால் நம்முடைய சிந்தனைகளாம் வேறு எங்கேயாவது கொண்டிருப்போம். நிறைய சாப்பாடு இருக்கலாம், அல்லது நீங்கள் போராட்டம் இருக்கலாம். இன்னொன்று நம்ம தப்பா சொல்றேன், எந்த உணர்வோடு நாம் வந்திருக்கின்றோம், இருக்க வந்திருக்கின்றோம், இருக்க வந்திருக்கின்றோம். கிறிஸ்துவோடு சேர்த்து இன்றைக்கு நாம் கேட்கின்ற வாசகங்களை செய்திகள் குறித்து, தியானங்கள் குறித்து, அதற்கு முன்பாக நமது பிள்ளைகளை நாம் பாராட்டுவோம். இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் இன்னும் கிறிஸ்துவை உறுதிப்படுத்தப்பட வேண்டுமாய், இன்னும் ஆவியாருக்கு சான்று பகர வேண்டுமாய், இன்றைக்கு அவர் பெறுகின்ற இந்த அருள் பொழுது அபிஷேகம் இவரை தூண்டி இவருடைய வாழ்வில் சற்று வித்தியாசமான ஒரு பார்வை கொண்டவர்களாக, எண்ணம் கொண்டவர்களாக, இவர்களும் கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடியவர்கள் என்கின்ற விதத்திலே இவருடைய வாழ்வும் வாக்கும் ஆகிய இந்த பிள்ளைகளுக்கான ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே சமயம் இந்த பிள்ளைகளுக்காக நாம் இன்றைக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், இவர்களுக்கு தரும் சாதம் இவர்களுக்கு மட்டுமல்ல, இவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இதோ வந்திருக்கிறோமே நம் அனைவருக்குமே அருளை பெற்றிருக்கிறது. மீண்டுமாக ஆகிய கொடைகளையும் வரங்களையும் கடிகளையும் நாமும் பெற்றுக்கொள்ள வழி வருகின்றது. எனவே கடவுளை எழுதி நமது நன்றியை நாம் பெற்றுக்கொள்வோம். நேரத்திலே பெற்றோர்களை பாராட்டுகிறோம். இந்த அளவிற்கு நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு செல்வதற்காக, வளர்ப்பதற்காக, கடவுளை பிரதிநிதிகளாக நீங்கள் செயல்படுவதற்காக உங்களையும் பாராட்டுகிறோம், உங்களுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். திருவாருடைய அங்கமாக, உறுப்பினர்களாக நீங்கள் இவர்களை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் ஞானத்திற்கும் கூட நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். கிறிஸ்துவினரை சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்வில் மட்டுமல்ல, கடவுள் கூட நன்றியின்மையை கண்டு உணர்வுகிறார். இந்த மனிதத்தை பார்த்து அவரும் உணர்வு பெற்றார். இயேசுவின் அவர்களை நாம் பார்க்கின்றோம். பிள்ளைகளாக பேணி வளர்த்தேன், அவர்களும் எனக்கு எதிராக எழுந்தெழுந்தார்கள். கடவுள் உணர்வு பெற்றார். அவர்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். சில
பிள்ளைகளாக பேசி வளர்ந்தே அவர்களோ நன்றி பெற்றவர்களாக எனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள் என்று சொல்கிறார். யோவானின் நற்செய்தியிலே முதலாவது அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயம் இயேசுடைய வாழ்விலை நாம் பார்க்கிற போது பல நேரங்களிலே தனது நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்றார். லாசர் அந்த நிகழ்விலே இயேசு அனாந்து பார்த்து தந்தையே, நீ என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்கிறார். எஸ், தனது தந்தையை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். பௌரடியார் அடிக்கடி சொல்கின்றார், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியில் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். கொலைசியர் பேட்டிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். திருப்பாடல் 107 ஆண்டவர் நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். கிறிஸ்துவ சகோதரிகளே, நன்றி இன்மையை கடவுள் பொருட்படுத்தாத காலம், ஆனால் எதிர்பார்க்கின்றார் என்பது உண்மை. ஏன் நமது நன்றி அவருக்கு கண்டிப்பாக தேவையா? நாம் நன்றி சொல்வதால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் இன்னமும் அவருக்கு புகழ் பாடுவதனால் அவருக்கு நன்றி சொல்வதால் தான் நாம் நீதி கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, இது ஒரு மனித மாண்பு என்பதனை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். இது கட்டாயம் கடவுளுக்கு தேவையல்ல, நமக்கு தேவை என்பதனை உணர்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கருணை ஜெபத்திலே 4வது ஜெபத்திலே நாம் இவ்வாறாக சொல்கின்றோம், எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று நாங்களும் நன்றி செலுத்துவதும் உமது அருள்படையால்தான். நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னாலும் அதுவும் கடவுளுடைய கொடைதான். நாம் உங்கள் புகழ் குறைப்பதால் ஒரு மாட்சியின்மை ஏற்க பெறாது எனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துவது என்பது கடவுளை புகழ் குறைப்பது, கடவுளை போக்குவது. கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, திரும்பி வந்திருக்கிறோம் ஞாயிறு படிக்கு. திருப்பலி என்றாலே நன்றி என்பதுதான் பொருள். யூகரிஸ்டியா நன்றி. கடவுளையே ஒப்பு கொடுத்து நாம் தந்தைக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் தான் நாம் திரும்பி வருகின்றோம். இதை வெறும் சடங்காக பார்க்காம இதை வாழ்வுடைய அனுபவமாக நாம் காணுகின்ற போது, இந்த நன்றி உணர்வை நாம் பெற்றிருக்கிற போது கடவுளையே அடைகின்றோம், கடவுளையே அனுபவிக்கின்றோம் என்பதுதான் பொருள். ஏதோ தெரிவதை நமது கலாச்சாரத்தில் பண்பாட்டில் அதிகமாக நாம் பிள்ளைகளை நன்றி சொல்ல பழக்கப்படுத்தவில்லை. ஆனால் மற்ற கலாச்சாரங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் 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 எல்லாத்துக்கும். அவன் பஸ்ஸில் இறங்கும்போது கூட டிரைவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, அவன் கண்டக்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தில் இந்த ஒரு உணர்வையும் நாம் ஊட்ட வேண்டும். இவன் பெற்றவங்களுக்கு அவன் நன்றி சொல்றான். கண்ணால் காணவிருக்கிற நண்பர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் அவன் நன்றி சொல்லவில்லை என்றால் கண்டாத கடவுளுக்கு நன்றி சொல்ல போகிறார்கள். உதவி
அதிகமாக பெற்றுக்கொண்டு பெற்றோர்களிடமிருந்து எல்லாவற்றையும் உரித்து கொண்டு அவர்களை உதாசீனப்படுத்துகின்ற நிலையளவாக இருந்து கொண்டிருக்கிறது நம்ம குடும்பம் இல்லை. எல்லாத்தையும் உரித்து கொண்டு போத எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உதாசீனப்படுத்துகின்ற ஒரு சூழல் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 வாசங்களும், முதல் வாசமும் நற்செய்தி வாசமும் நாம் போக்கு கவனிக்கிற போது தொழில்நோயாளிகள் குணப்படுத்தப்படுகிறார்கள். நாம் சீரிய இராணுவத்தை ஒரு தளபதி தொழுநோயால் பாதிக்கப்படுகிறான். அவன் நாட்டில் எவ்வளவு வயசில் எடுத்தும் பயனில்லை. அவன் வீட்டில் வேலை செய்கின்ற ஒரு அடிமை பெண் ஒரு செய்தியை சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு போ, அங்கே குணமடைந்து ஒரு தளபதி ஒரு அடிமையை போய் செல்வதா தன் மானம் என்ன ஆகும்? ஒருவேளை நான் குணமாகாமல் போனால் என் நிலை என்னவாகும் என்று பல கேள்விகள் அவர்களை எழுந்தன. இருந்தாலும் பரிசு பொருட்கள் வெள்ளி தங்கம் என்று கட்டாயத்தை எல்லாத்தையும் ஏற்றிக்கொண்டு இஸ்ரவேல் செல்கின்றான். அங்கு அரசன் கொதறிக்கின்றான். என்னிடம் சந்தேகவாதத்திற்கு ஆனால் அப்பொழுது எலியா செய்தி அனுப்பியிருந்தார். நாம் என்னிடம் அனுப்பி சொல்கிறார். ஆனால் அவன் நேராக பார்க்கவில்லை. வேலைக்காரன் சொல்லி போய் குளிக்க சோதனை சொல்கின்றார். செய்கின்றான், நடந்திருக்கின்றான். ஒரு குழந்தையின் தோளோடு ஆனது மீட்பாக வருகின்றான். எல்லாத்தையும் கொடுக்கின்றான். அவர் வருகின்றார். கடைசியாக வேண்டியிருந்தான். ஏதாவது எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பளிப்பை அவர் மறுக்கின்றார். சொல்லுகிறது அந்த நிகழ்வுகளை கடைசியில் பார்க்கிற போது அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றான். ஆமாம், இந்த பூமியிலிருந்து கொஞ்சம் மண் எடுத்து செல்கின்றேன், அதற்கு நீ அனுமதியும் என்று இவன் கேட்கின்றான். கடவுள் இருக்கின்றார். இந்த மண்ணிலே கடவுள் இருக்கின்றார். நீங்கள் வழிபடுகின்ற தெய்வம் தான் உண்மையான கடவுள். இதன் நினைவாக நாங்கள் எடுத்து செல்கிறேன் சொல்கிறார். ஒரு உண்மை போடப்படுகிறது. என்னது? எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதனுடைய முத்தாய்ப்பாக நம்மிலே கூட நாம் இதை அனுபவித்திருக்கிறோம். எல்லாம் கடவுளால் நடந்தது. இந்த திருமணம் கடவுளால் முடிந்தது. இந்த நிகழ்வு கடவுளை அருளால் முடிந்தது. இதுதான் அந்த நன்றி உணர்வு என்பது. அதாவது இது ஏதோ யாரையோ திருப்திப்படுத்துவதற்கான செயல், மாறாக கடவுள் இருக்கின்றார், கடவுள் செயல்படுகின்றார், கடவுள் எதோடு இருந்தார், கடவுள் இவர் வழியாக இருந்தார், அவர் வழியாக உதவி செய்தார். நான் கடவுளை காண்கின்றேன், கடவுளை அனுபவிக்கின்றேன், எல்லா சூழலிலும் கடவுள் இருக்கின்றார் என்பதை நான் உணர்கின்றேன். இதுதான் நன்றி. நாம் பிறருக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொன்னால் அவரே கடவுள். நான் பெற்றோருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிள்ளைகளை உணர்வு பெற்றோர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காசு நாங்கள் பாக்கெட் போட்டு போகிறது அவர் செய்கிற தியாகம். இதை உணர்ந்த தருவதும் நாமும் பார்த்தான் அதை நாம் கொண்டு கொள்ள வேண்டும். இப்படி நாம் வளர்க்கலை. நம்ம பிள்ளைகள் கஷ்டம் தெரியக்கூடாது, தர்மம் தெரியக்கூடாது, ஆனா பட்டம் நமக்குள்ள எல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் அவர்களுக்கு போய் உதவி செலுத்திருக்கிறார். சொல்லி வளர்க்க வேண்டும்.
உண்மையை சொல்லி வளர்க்க வேண்டும், உடைய கஷ்டங்களை சொல்லி வளர்க்க வேண்டும், நீங்கள் படுகின்ற பாடுகளை சொல்லி வளர்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வு ஏற்படும், கடவுளுடைய உணர்வு வரும், கடவுள் செயல்படுவதாக என்கின்ற உணர்வும் அச்சமும் வரும். எனவே நாம் அவருடைய வாழ்விலே இது நடக்கிறது. கடவுளை நான் குணம் பெற்றது ஒன்று, அந்த குணத்திலும் அந்த நலத்திலும் உண்மையான கடவுள் யார் என்பதை அவர் அறிந்து கொள்கிறான் என்பதை சொல்கிறார். இதை அந்த செய்தியும் நாம் பார்க்கிறோம். மற்றொரு பேருக்கு எல்லா யூதர்கள் உயர்ந்தவர்கள், இயேசுவுக்கு விளக்கமானவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தினர். ஏன் பரம்பரை சொல்லாமல், ஆனால் ஒரு அழைப்பு வந்தது, கடவுளை சென்றான், சாஸ்திரமாக இருந்தது, அவருடைய காவிலே இருந்து எவனும் கூட நலப்பெறுகின்றான். அதே சமயம் கடவுளை கண்டடைகின்றான். கடவுளை யார் என்பதை அவன் உணர்கின்றான். கடவுளுக்கு குணமளித்தான் என்கின்ற அந்த நம்பிக்கையை அவன் உறுதி செய்கின்றான், பறைசாற்றுகின்றான். 4 பேர் கேட்பது போல அவன் சொல்லுகின்றான். காண்கின்ற அளவில், கேட்கின்ற அளவில், உணர்கின்ற அளவில் நான் செய்கின்றான். இதுதான் ஒரு நற்செய்தி பணி. இதுதான் நற்செய்தி பணி. நன்றி உறவாக இருப்பதுதான் ஒரு பெரிய நற்செய்தி பணி அடையாளம். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தை என்று சொன்னால், அவர் அங்கேயே நின்று வருவதை அங்கேயே கேட்டு போவார். நான் கூடவே இருக்கிறேன் என்று அவன் சொல்லவில்லை. மீண்டும் அவன் செல்கின்றான், சமுதாயத்திற்கு செல்கின்றான், குடும்பத்திற்கு செல்கின்றான், தனது பணியை தொடர்ந்து செய்ய முற்படுகின்றான். ஒரு முழு மனித வாழ்க்கையை வாழ இது அவசியமாகிறது. நகரை சகோதர சகோதரிகளே, நாம் திரும்பி கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு ஏதாவது இருக்கின்றதா? கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு ஏதாவது இருக்கின்றதா? இதை பற்றி நாம் யோசிக்கிறோமா? கடவுளை நான் உன்னை மீண்டுமாக தேடி வந்திருக்கின்றேன். இதோ இந்த நிலைகளில் என்னோடு பயணித்து, என்னோடு வாழ்ந்து, எனது போராட்டங்களிலும் கஷ்டங்களிலும் நீ உடனிருந்தி, நான் உன்னை அடையாளம் கண்டு கொண்டேன். உன்னை நான் எனது மனைவிடம் கண்டேன், எனது கணவனிடம் கண்டேன், எனது பிள்ளைகளிடம் கண்டேன், எனது நண்பர்களிடம் கண்டேன். உதவிகளும் நீக்கிறவர்களே நான் கண்டேன். இது எல்லாம் ஒரு அருளால் தான். இதுவும் உமது செயல்தான் என்கிற எண்ணம் நமக்கு இருக்குமேயானால் இதைவிட சந்தோஷப்படுத்துகிறவர்கள் யாரும் இருக்க. இதைத்தான் நம்முடைய நாட்டில் இருக்கிறவர்களே நம்முடைய சகோதர சகோதரி, வெறும் சடங்கு அல்ல. நியாய திருப்பலி என்பது வெறும் சடங்கு அல்ல. திருப்பலி என்பது நன்றியின் கொண்டாட்டம். கடவுளினோடு இருக்கின்றார் என்பதை நான் கொண்டாடுகின்றேன். கடவுள் இந்த திருப்பலியை என்னோடு பேசுகின்றார், எனக்கு வலுவூட்டுகின்றார், சக்தியாக மாறுகின்றார், அதனை நான் கொண்டாடுகின்றேன். என்னுடைய வாழ்வில் இருந்த ஏற்ற தாழ்வுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் மத்தியிலும் கடவுள் என்னோடு இருக்கின்றார். அதற்காக நான் நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன். வாழ்கின்ற கடவுளை நான் அடையாளம் கண்டு வந்திருக்கின்றேன், சக்தி வந்திருக்கின்றேன். இங்கே உருவாகுவதற்காக அல்ல, மீண்டுமாக திரும்பி செல்வதற்கு, மீண்டுமாக எனது வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு, எனது குடும்பத்தினரோடு இருப்பதற்கு, என்னால் முடிந்த நல்ல உதவிகளை நான் செய்வதற்கு, சக்தி பெற்றவர்களாக நான் விரும்ப செல்கின்றேன். கிறிஸ்துவ சகோதரர்களே, இதைத்தான் இந்த நேரத்திலே நான் உடைய மனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். மைசூர் என்ற 2 ஆண்டுகள் 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 2 ஆ
ஒரு அறிஞர் மாறாக சொல்கிறார், ஒரே ஜெபம் போதும் என்று சொல்கின்றார். நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. இதை மட்டும் சொல்லி பாருங்க, வேற ஒன்றும் தரம். கடவுளை கொண்ட நன்றி, ஆண்டவரை கொண்ட நன்றி. திரும்ப சொல்லி பாருங்க. நான் இது எப்போதான் ஞாபகம் வருதோ இதை சொல்லி பாருங்க. இயேசுவை கொண்ட நன்றி, கடவுளை கொண்ட நன்றி என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் இதை நீங்கள் உணர்வீர்கள். அதே போன்று நமது குடும்பத்தோடு இருக்கிறவர்களை நன்றி உணர்வோடு நினைத்து பாருங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை, என் பெற்றோர்கள் பிள்ளைகளை, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, உடன்பிறப்புகளை, நண்பர்களை நன்றி உணர்வோடு நினைத்து பாருங்கள். அதனால் நான் எப்போது சொல்றேன், ரொம்ப பெரிய ஜபம் சொல்லாதாலும் கூட குடும்பமாக இணைந்து உங்களுக்கு சொல்லலாம். குடும்பமாக இணைந்து ஒரு 3 நிமிஷம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறிய ஜபம். என்னது மனம் சொல்றேன், ஒரு தாய் சொல்றேன், சத்தமாக சொல்றேன். கடவுளை எனது கணவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீ சொல்லிப்பாரு, அவன் பட சொல்லிப்பாரு. கடவுளை எனது மனைவிக்காக நான் உங்கள்கிட்ட நன்றி செலுத்துகிறேன். மனைவிக்காக பட சொல்லிப்பார்கள். எனது பிள்ளைகளுக்காக, எனது மகனுக்காக, மகளுக்காக கடவுளை நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைகள் கேட்டு நீங்கள் சொல்லிப்பாரு. அதே போன்று பிள்ளைகளை நீங்களும் கடவுளை எனது பெற்றோருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லி பாருங்கள். பிறகு நீங்களே அனுபவிப்பீர்கள். பெரும்பாலும் நான் இதை சொல்வதில்லை. இவை எப்போதும் கிடையாது. எல்லாமே வழக்கம் போல காலைகளுக்கு மாலைகளை எல்லாம் வழக்கம் சடங்கு. எதையும் நாம் உணர்வதில்லை, எதுவும் நாம் பார்ப்பதில்லை. சகோதரி, நம் உடன் வாழ்பவர்களை நாம் மதிப்போம், நன்றி உணர்வோடு அவர்களை பார்ப்போம். கடவுள் இவர் வழியாக செயல்படுத்துகிறார் என்கின்ற உணர்வினை நாம் பெறுவோம். எத்தனை கணவர்கள் தங்களது மனைவி நன்றாக சமைக்கிற போது நல்லா சொல்றாங்க, வீடு சுத்தமாக இருக்கிறது ரொம்ப நன்றிமான சொல்றாங்க. என்னுடைய விருதுகள் எல்லாம் நீ நல்லா கவனிச்சுப்பான்னு எத்தனை பேர் நன்றி சொல்றாங்க. இதெல்லாம் வழக்கமாக கண்டுகொள்ளாம வளர்த்து இருக்கிறது. பிள்ளைகளுக்கு எவ்வளவு செய்கின்றோம், அவர்கள் நன்றி உணர்வோடு இருந்து நாம் கூப்பிடுகிறோம், அந்த வழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்கிறோம். இது நமது குடும்பத்தில் இல்லை என்றால் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இது திரு அவையோடு இருக்கிறார்கள். இது நமது மனிதர்களை இல்லை என்று சொன்னால், நன்றி உணர்வு இல்லை என்று சொன்னால் ஆலயத்தில் இருக்கிறார்கள். இங்கு வந்தாலும் கூட ஏதோ பெற்றோம் அதற்காக சொன்னோம் என்றிருக்குமே தவிர கடவுளினோடு இருந்தால் என்கிற ஒரு இறை அனுபவம் இருக்காது. இதை நான் அந்த ஆத்மா கருதுகிறது. நன்றி உள்ளப்பட்டவர் கடவுளுடைய பிள்ளைகள். நன்றி உள்ளப்பட்டவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். நன்றி இல்லாதவர்களை பற்றி நாம் சொல்லப்படுவதில்லை. நன்றி உள்ளப்பட்டவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் எனக்கு கடவுள் எனக்காக இருக்கின்றார். கடவுள் எனக்காக பிறரோடு வாழ படித்திருக்கின்றார். இதுதான் முக்கியமாக. இதை நாம் அனுபவிக்க வேண்டும். இது நம் குடும்பத்தில் ஆரம்பமாக வேண்டும். இது இந்த ஆலயத்திலே எதிர்கொள்ள வேண்டும். நன்றினுடைய வெளிப்பாடு ஆலயத்தை எழுத வேண்டும். எப்படி சகோதர சொல்கிறேன், நாம் வருகின்றோம் போகின்றோம் என்றால் எப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெயிக்க ஆரம்பிக்கிறீர்களோ
வளப்பக்கம் இடப்பக்கம் முன்னால் பின்னால் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அவரை பற்றி எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்காக நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி பாருங்கள். கடவுளை அறிவிக்கின்ற சகோதரிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சகோதரருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடவுளை அவர்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் அருளாசி பெற்று செல்வீர்கள். நீங்கள் வலிமை பெற்று செல்வீர்கள். நீங்கள் வளமாக பெறுவீர்கள். எதிர்பார்க்க பிறருக்காக எதிர்பார்க்க பிறருக்காக நன்றி சொல்லிப்பார். பிறருக்காக கடவுளை போக்கி பாருங்கள். நான் குருமானவராக போது ஒரு முறை ஞானத்தில் குருவானவர் சொன்னார், கடவுள் நன்றி சொல்லும். ஏதோ ஒரு பார்க்கிறாரே அவனுக்காக அவனுக்காக கடவுளுக்கு நன்றி சொல். இது ஒரு மரத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல். இந்த வயலுக்காக கடவுளுக்கு நன்றி சொல். இந்த ஆடு மாடுகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல். வயலுக்காக அது வயலிலே பணிபுரிகிறார்கள் அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல். அப்படியே நாங்கள் வாழ்க்கை நன்றி வாழ்வாக மாற வேண்டும். இந்த வருடத்திற்காக நாம் இதற்கு ஜெபிப்போம். குறிப்பாக பிள்ளைகள் நன்றி உணர்வோடு என்னால் வாழ முற்பட வேண்டும். உங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், உங்களோடு படித்த பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்கள் பெரியோர்கள் இவர்களுக்கு நன்றி உணர்வோடு கூடிய மதிப்பினை வழியாலேயே நாம் கொடுக்கிற போது நாம் வித்தியாசப்பட்ட நிலைகளாக இருக்கின்றோம். நன்றி பிள்ளைகளே, கடவுளை இருக்கிறார்களாக தான் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நன்றி கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மாணவர்கள் உங்களுடைய ஜபத்திலே அவர்களை தாங்க வேண்டும். கடவுளை விரைவாக அன்பு செய்கிறார்கள் என்ற உணர்வினை நீங்களும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதை நீங்களும் வாழ்வாக்க வேண்டும். எனவே நாம் அந்த நாமானை போல அந்த சமாதான போல உடல் அறிவில் மட்டும் கொடுக்கப்படமாக அந்த மாறாக உள்ள அறிவோம் உள்ளத்தின் ஆழத்திலும் தூக்கி பெறவர்களாக குணம் பெறவர்களாக மாறுகிற போது நாம் கடவுளையே அடைகின்றோம், கடவுளையே குறித்து கொள்கின்றோம், கடவுளையே ஏற்றுக்கொள்கின்றோம். ஏன் நாமும் கூட கடவுளுடைய ஆலயமாக மாறுகின்றோம், கோவிலாக மாறுகின்றோம். காரணம் உடலிலே நாம் பெற்ற குறைகளை கடவுளோடு இருக்கின்றார், கடவுளோடு செயல்படுகின்றார். ஆமென். முதல் சடங்கு ஆரம்பமாக இருக்கின்றது. உறுதி பூசல் பெறுகின்றவர்கள் பேர் வாசிக்க ஒவ்வொரு எழுதினர். जी साल्टिनो, पी वर्गीस, के जो वेस्ली, पी गवियान, जी अस्पिलराज, ये जोस ग्रैनिट, ये सिरिल अल्लोनी, पी रिचर्ड एडगर, पी अरुण, जे केविन राज, ये जैसे शांति, ये समिट चली, ये गारती शाहजा, ये किसी इनसे निकटीना, ये जॉर्ज, यंग एलिफेंट संजना, वही रोकनी, ये मैसी कंसिया, आई जॉर्ज जमीनिया. பதினேழு சிறுமிகளும் இளம் பெண்களும். எப்பொழுது இந்த உறுதி பொறுத்த அருட்சாதனத்திலே எந்த உறுதி பொறுத்த அருட்சாதனத்திற்கான ஞான பெற்றோர்கள் முன் வரவும். திரு எம் ஜான் போஸ்கோ, திரு ஏ ஜான் போஸ்கோ, திரு குழந்தை இயேசு ஆசிரியர்கள், திருமதி ஆலிஸ் வின்சன், திருமதி விமலா ராவத்.
நீங்கள் பாதி பேருக்கு ஞான கற்றவர்களாக வந்து வலது தொழிலை கை வைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையுடைய ஆரம்ப காலத்திலிருந்து நாளுக்கு இன்றைக்கு அவர்கள் உறுதி அறிக்கை எடுப்பதனால 7 வத்தி உள்ள போய் ஒரு வத்தி எதிர கொண்டு அதற்கடுத்து உடனடியாக பிள்ளைகளின் தரங்களிலே எரிகிற திரிகள் தூய ஆவியார் அக்னி ஜுவாலையாக பொழுதாக வருகிற பொழுது தீயாக வருகிற பொழுது அவருடைய 7 வரங்கள் 7 வரங்கள் 9 முறைகள் 12 கலைகள் ஆற்றல்கள் கிடைக்கின்றன. அதை மறையாய் அழைக்கிறார். அப்போஸ்தலர்களுடைய வாரிசாக 1000 வந்து அறிவிக்க முடியும். அந்த 1000 பிள்ளைகள் தயாரிப்பாக இருக்கிறார்களா? அந்த கேள்விகள் வழியாக இவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திய பிறகு முதலிலே தூய ஆவியாருக்கான மௌனம், அதற்கடுத்து கடனை நீக்கி பாரம்பரியமாக இருக்கிற அந்த ஜெபம் நீங்களும் வழக்கங்களை வைத்து ஜெபிப்பீர்கள். இந்த சிறு நிகழ்வுக்கு உள்மன தயாரிப்போடு 35 பேரையும் இங்கே வந்திருக்கிற 4 ஞானத்துறையும் இவருடைய பெற்றோர்கள் ஏற்பட்ட எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வு தொடங்குகிறது. தூய ஆவியாருடைய வரங்கள், கொடைகள், கனிகள், ஆற்றல்களை பெறுகிற தருணம் தயாராக இருக்கிறது. ஒரு கார்ட்லெஸ் பைக் கொடுத்தா போதும். தூய ஆவியார் யாருன்னு கேட்டார். ஞானம், மெய்யுணர்வு, அறிவை, திறன், உண்மை, ஆற்றல், இறைபக்தி, இறையச்சம். ஞானம் என்றால் என்ன? ஞானம் விவேகத்தோடு நடந்தது ஞானம். அனைவரும் நமது பார்த்திருக்கோம். நாம் கூட ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றபோது, திருமணம் பெற்றபோது வாக்குறுதிகளை நமது சார்பாக பெற்றோர்கள் நாட்டுக்கு சொன்னார்கள். இப்பொழுது நாம் அனைவரும் நமது பிள்ளைகளோடு இணைந்து திருப்பொழுது வாக்குறுதிகளை புரிந்து கொள்வோம். சாத்தானின் செயல்களையும் அதன் ஆரவாரங்களையும் விட்டுவிடுகிறீர்களா? விண்ணகத்தை மண்டலத்தை படைத்த எல்லாம் தந்தையானை கடன்படுத்த நம்புகிறீர்களா? அவருடைய உரிமகனும் கண்ணீரை அடைந்தது மாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தவர்கள் உயிர்த்தெழுந்து தந்தை வளர்க்கப்பட்ட மீண்டும் பொருளான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? அந்த கத்தம் செய்திருவிழாவின் போது திருக்குறள் கட்டப்பட்டது போல இன்றும் உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட்டிருக்கின்ற ஆண்டவர் உயிரின் ரூபமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? புனித திருக்குறள் வழிகளும் திரு அவையையும் புனிதர்களின் உறவு ஒத்திப்பையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே பிறவின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குறித்து நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஆமென்.
இவர்கள் நிறைவாழ்வு பெற்றிருக்கிறார்கள், புதுப்பிறப்பு அடைந்திருக்கிறார்கள், இறைவனின் உரிமை மக்களாக இவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது தூயாமையாரை கூறிய தயவு கூற நாம் சிறப்பாக இருப்போம். தாமியான தற்படைகளை நிறைவாக இருக்கு இந்த பொருளை உறுதிப்படுத்த இந்த அருள் பொருள்களை இவர்கள் கிறிஸ்துவுடைய சாயலை ஏற்றுக்கொள்ள